ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை ஃப்ரூட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 2 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு. நட்ஸ் எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, 1 ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, அதாவது கிறிஸ்மஸ் பழம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பேரிச்சம்பழம் முதல்ல கெட்டியாக தான் இருக்கும், ஹீட் ஆக ஆக கொஞ்சம் லூஸாக ஆரம்பிக்கும். இது கூட 4 காஞ்ச அத்தி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கரண்டியாலேயே நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க, அப்போனா தான் இது ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி விட்டாலே அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். இது கூட நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கசகசா கரிஞ்சிடக்கூடாது. வறுக்கும்போது கசகசா வெடிக்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவுமே நல்லா ஆறிடுச்சு. இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரியும் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோல் மாதிரியும் செய்யலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு ரோல் மாதிரி செய்ய போகிறேன். கையாலேயே நல்ல அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா அழகாக ரோல் ஷேப்புக்கு வந்துடும். நான் பிளேட்டில் வச்சு ரோல் பண்ணுறேன், நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட ஓரங்கள்லையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு ரோல் ஷேப்புக்கு அழகாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நல்லா ஈவனாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கசாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட் ரோலை கசா எல்லாமே ஈவனாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கசகசாவை வறுத்துட்டு சேர்க்குறதுனால ரோல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணோன்னா அதோட ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால இதை ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் ஷேப் கரெக்டாக வரும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இந்த ரோலை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதோட ஓரங்கள்லையும் மடித்து விட்டுருங்க. நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து கட் பண்ணிடலாம். ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபாயில் பேப்பர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கத்தியை கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக கட் ஆகி வந்துடும். நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்ததுனால ரோல் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட் ரோல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கசகசா எல்லாமே இந்த ரோலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.